ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் ஃபேக்ட் ஜோன். ஒரு நிலத்தில் தகராறோ அப்படி இல்லைன்னா அநீதி நடக்கும்போது நம்மெல்லாம் எங்கே போவோம்? ஸ்டேஷன், கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு நமக்கு நீதி கிடைக்கிறதுக்கே பல வருஷங்களாக நம்ம காத்து கிடப்போம். ஆனால் இன்றைக்குமே ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டம் தலைமுறையாக தன்னுடைய நிலத்தை இழக்க நேரிடும்போது அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க. ஏன்னா அங்கே அவர்களது குலசாமியே ஆவேசமாக காலில் சலங்கையை கட்டி அரிவாளை தூக்கி நெருப்பில் இறங்கி உடனடியாக ஒரு தீர்ப்பை சொன்னால் எப்படி இருக்கும்? காந்தாரா படத்தில் நாம் பார்த்த பஞ்சுருளி, குளிகா தெய்வங்கள் செய்வதும் இதே தான். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். SBO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது வெறும் சாதாரண ஆட்டம் மட்டும் கிடையாது, அது ஒரு ஆவேசமான நீதி விசாரணைன்னு கூட சொல்லப்படுது. சண்டை போடும் குடும்பத்தை ஒன்று சேர்ப்பது, தட்டி கேட்க ஆள் இல்லாதவர்களுக்கு அரணாய் நிற்பது, அநியாயமாக நிலத்தை அபகரிப்பவனை அடியோடு சாய்ப்பது, இதைத்தான் அந்த தெய்வங்கள்லாம் செய்யுது. பெருந்தெய்வங்களும் நாட்டுப்புற தெய்வங்களும் அப்படின்ட்டு 2 விதமாக அதை நம்ம பிரிக்கலாம். பொதுவாக நாம் சாமிக்கிட்ட என்ன கேட்போம்? நிம்மதியை கொடு, செல்வத்தை கொடு அப்படின்னு தானே கேட்போம். ஆனால் பெருந்தெய்வங்களான சிவன், பெருமாள் அமைதியான வாழ்க்கை முறையையும் உலக தர்மத்தையும் போதிக்குது. இவற்றை சாத்வீகமான தெய்வங்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் நீதி நம்மளுக்கு குறையும் போது அமைதியாக தியானம் செய்து தீர்வு காண்பது அப்படின்றது அந்த பாமர மக்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இங்கே தான் நம்ம நாட்டார் தெய்வங்கள் அதாவது வேறு மாதிரி செயல்படுறாங்க. சமூகவியல் அறிஞர் அதாவது பரமசிவன் சொல்வது போல பெருந்தெய்வங்கள் அப்படின்றது வரம் கொடுக்கும் தெய்வங்கள் அப்படின்னும், நாட்டார் தெய்வங்கள் பின்னால் காக்கும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு ஆபத்து நம்ம தேடி வந்த பிறகு நமக்கு பின்னாலிருந்து அரணாய் நிற்பவர்கள்லாம் இவங்க தான். காந்தாரா படத்தில் வரும் தெய்வங்களோட ஆவேசம் நம் தமிழ்நாட்டு தெய்வங்களான ஐயனார், கருப்பசாமி ஆவேசத்துடன் எப்படி ஒத்து போகுதுன்னு தெரியுமா? பஞ்சுருளி, இது ஒரு காட்டு பன்றியின் ஆவேசமான சக்தி. ஊருக்குள் ஒற்றுமை குறைந்தால் அப்படி இல்லைன்னா சண்டை சச்சரவு வந்துச்சு அப்படின்னா இந்த தெய்வத்திற்கு கோபம் பொத்து கொண்டு வரும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. குளிகா, இது பூமியுடைய அடிப்படை சக்தின்னு கூட சொல்லலாம். நிலத்தை அபகரிக்க யாராவது நினைச்சாங்க அப்படின்னா அது எவராக இருந்தாலுமே சரி, இதன் ஆவேசம் அப்படின்றது பூகம்பம் போல வெடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கடைசியாக நம்ம தெய்வங்கள், நம்ம ஊரோட எல்லையிலேயே ஏரிக்கரையிலோ அப்படி இல்லைன்னா காட்டு பகுதியிலோ கம்பீரமான குதிரையில் உட்கார்ந்திருக்கும் ஐயனாரும், உயரமான அரிவாளோடும் முறுக்கு மீசையோடும் இரவில் காவல் காக்கும் கருப்பசாமியும் இதே வேலையை தாங்க செய்கிறாங்க. இந்த தெய்வங்கள்லாம் நம் ஊரின் எல்லை சாமிகள் அப்படின்னு சொல்லப்படுது. பஞ்சுருளி எப்படி ஊர் ஒற்றுமையை காக்கிறதோ அதே போல தான் நம் காவல் தெய்வங்கள் ஊரின் எல்லையையும் ஜீவராசிகளையும் காக்குது அப்படின்னு சொல்லப்படுது. போர்க்களத்தில் எப்படி வீரமரணம் அடைந்த வீரனை நடுகள் வைத்து வழிபடும் வழக்கம் இருக்கிறதோ அது போலவே தான் இந்த தெய்வங்கள் நம்மை போலவே பிறந்து வாழ்ந்து நமக்காக தெய்வமான நம் முன்னோர்கள் அப்படின்ற நம்பிக்கையும் நாட்டுப்புற வழிபாட்டில் இருக்குங்க. ஸோ இதோட பார்ட் 2 வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.